ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் இப்போ நடக்கிற ரிவிஷன்லேருந்து பப்ளிக் வரைக்குமே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் ஸ்பெஷல் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக 100% இந்த மெட்டீரியல் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை எனக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ஒரு மெட்டீரியலாக இருந்தால் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100. என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஜிபே நம்பர் 8072021998. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னம்னா இந்த கொஸ்டின் வித் ஆன்சர் உங்களுக்கு ப்ரைவேட் பண்ணிடுவேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னம்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படி கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 45 வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணுங்கிறது பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படியே உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் பார்க்கும்போதே தெரியும் 39லேருந்து 42 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய 5 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னம்னா நீங்கள் படிக்கக்கூடிய குருவினா சிறுவினா எல்லா யூடியூப் சேனல்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 10th தமிழ்னு போட்டு குருவினா சிறுவினா அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த குருவினா சிறுவினா படித்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் 2 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 3 மார்க், மொத்தமே 10 மார்க் தான். மீதம் இருக்கக்கூடிய 90 மார்க்குக்கு நீங்கள் என்ன படிக்கணுங்கிறது ஒரு தமிழ் டீச்சர் வீடியோ அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும். நம்மளுடைய டீமில் தமிழ்லேருந்து சோசியல் வரைக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கான டீச்சர்ஸும் இருக்காங்க. அவங்க ரெடி பண்ண மெட்டீரியல் தான் நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கிறதுனால 100% மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தமிழ்லேருந்து சோசியல் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். 8072021998. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 20 மார்க் கிட்டத்தட்ட 5 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் இதில் எழுதணும். 39 இருக்க அட்டன் பண்ணுறதுக்கு உணவு விடுதி என்றில் வழங்கப்பட்ட உணவு விலை கூடுதலாகவும் தரமற்றதாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல். மூணாவது நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிடுதல் வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு ஒரு கடிதம். இது 3 படிச்சுக்கங்க. எழுத வேண்டிய 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். 40ஆம் நம்பர் கேள்வியில் ஒரு படம் கொடுத்து உங்களை எழுத சொல்லுவாங்க. அந்த படம் கொடுத்து கவிதை எழுதுறதுக்கு ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு கவிதை கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு பிடிஎஃப் பே பண்ணி வாங்குறவங்களுக்கு 2வது பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுவேன். அதில் இந்த 9 படத்தில் எந்த படம் கொடுத்தாலும் இந்த ஒரு கவிதை எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை, அதாவது இந்த 9 படத்திற்கும் பொருந்துவது போல் 10 அடிகளில் ஒரு கவிதை கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக 100% எக்ஸாமில் அந்த ஒரு கவிதை மட்டுமே படிச்சுக்கிட்டு எந்த படம் கொடுத்தாலும் அந்த ஒரு கவிதை எழுதலாம். 5 மார்க் கிடைக்கும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா 41ஆம் நம்பர் கேள்வியில் படிவம் நிரப்புதல் நீங்கள் எழுதணும். அதற்கு நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய படிவம், ஏன்னா நம்முடைய புக்கில் 2 படிவம் தான் இருக்கும். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த புக்லெட் கொடுப்பாங்களே ஆன்சர் ஸ்கிரிப்ட், அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு 4 படிவம் கொடுத்துருப்பாங்க. அந்த 4மே நமக்கு பரீட்சைக்கு இருக்குது. அந்த 4 படிவமும் வித் ஆன்சரோட நான் கொடுத்துருக்கேன். நூலக உறுப்பினர் படிவம், மாவட்ட நூலக ஆணையக்குழு அந்த படிவம் எம்டி படிவம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம், 11ஆம் வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம். அடுத்து 3வது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம் இப்படி தான் இருக்கும். 4வது பணிவாய்ப்பு வேண்டி தன்விவர பட்டியலை நிரப்புதல் அடுத்த படிவம், 4வது படிவம். இது 4மே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்னில் இருக்கும். அதில் என்ன ஒன்று வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது நயம் பாராட்டல் கேட்குறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 5 வருஷமாகவே நயம் பாராட்டல் கேட்கல. அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது இன்சொல் வழி தீய சொல்வழி, இதில் நீங்கள் பின்பற்றும் வழியாது உங்கள் நண்பர்களுக்கு காட்டும் வழியாது. 1 புயல் அறிவிப்பின் போது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எவ்வகையில் பாதுகாப்பீர்கள் வரிசைப்படுத்தி எழுதுக. பள்ளியில் நான் வீட்டில் நான் தொகுத்து எழுதுக. 100% அந்த வருஷம் பள்ளியில் நான் வீட்டில் நான் கேட்டுருவாங்கன்னு என்னுடைய மனசு சொல்லுது. அதை நல்லா தெளிவாக எழுதிக்கங்க. 5 மார்க் வாங்குற மாதிரி. நிகழ்கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மென்மேலும் பரவலாக்கவும் நீங்கள் செய்ய விரும்புவனவற்றை வரிசைப்படுத்துக. அடுத்து தமிழாக்கம் தருக பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் தமிழாக்கம் மட்டும், எல்லாமே கொடுக்கல. 9 யூனிட்டில் இருக்கிறதுமே கொடுக்கல, இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16லேருந்து 21 வரைக்கும் 4 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ தான் 2 மார்க்குக்கே வர்றேன். ஏன் சார் கடைசியாக 2 மார்க் அப்படின்னோம்னா, ஏன்னா பரீட்சையில் 4 2 மார்க் செய்யுள் உரைநடை துணைப்பாடம் 9 யூனிட்டில் 27 படிக்கிறீங்க இல்லையா, இந்த 27லையும் சேர்த்து நீங்கள் 2 2 மார்க்கும் அட்டன் பண்ண போகிறீங்க. ஏன்னா 16 விடைக்கேற்ற வினா அமைத்தல், 21 திருக்குறள் கட்டாய வினா, பேலன்ஸ் 2 2 மார்க். நீங்கள் 9 யூனிட்டில் இருக்கக்கூடிய 9×5 45 குருவினாவையும் படித்தாலும்
பரீட்சையில் நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணலாம் அப்படின்னம்னா 4 மார்க் வாங்கலாம். அதனால் இப்போ எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடைக்கேற்ற வினா அமைத்தல் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் படிக்க வேண்டியது இதை மட்டும் படித்தா போதும். மண்ணும் சிலமே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவால் முடிதாள வாழ்த்துவமே. நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு வர மரம் மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். வசன கவிதை குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு கூறும் ஆறுதல் சொற்கள். மா அள் பொருளும் இலக்கண குறிப்பும். முல்லை நிலத்திலிருந்தும் மருதன் நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக உங்களுக்கே நான் ரெட் கலரில் கொடுத்துருப்பேன், பார்க்கும்போதே தெரியும். கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர், அதாவது உழவர்கள் அப்படிங்கிறத மலையவர்கள் மலையில் உழுதனர் அப்படின்லாம் ஒரு சிலர் எழுதினாங்க லாஸ்ட் இயர், அதெல்லாம் தப்பு. உழவர்கள் மலையில் உழுதனர் அப்படிங்கிறத உழவர்கள் வயலில் உழுதனர், அந்த மலையில்ங்கிறத வயலில்னு மாற்றி எழுதினா தான் சரியான விடை. அதுமாரி கரப்பிடும்பை இல்லாரி தொடரின் பொருள் கூறுகன்னு கொடுத்துருக்காங்க. அது காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுமாரி பாசவர் வாசவர் பல்லின விளைஞர் ஊமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் மெய்கீத்தி பாடப்படுவதன் நோக்கம். அடுத்து விருந்தினரை மகிழ்வித்துக்கு ஒரு முகமன் சொற்கள் இரடி பொம்மல் பெருகுவேல். 95 45 இருக்குது, 45க்கு 14 மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த 14 போதுமா அப்படின்னம்னா 100% போதும், அதை மட்டும் படிங்க. அதுமாரி வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று, அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து 22லேருந்து 28 வரைக்கும் 5 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மொழித்திறன் பயிற்சியும் உங்களுடைய கைடுலையும் சரி புக்லேயும் சரி ஒவ்வொரு பேஜ் நம்பரில் இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படியே இந்த மெட்டீரியலில் வரிசையாக கொடுத்துருப்பேன். நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, வரிசையாக அப்படி படிச்சுட்டே போகலாம். வேங்கை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி உடுப்பதும் உண்பதும் பிற காணின் பிறமேர் வடுக்கன் வற்றாகும் கீழ். இக்குறளில் அமைந்துள்ள அலைபடையினுடைய வகை. தற்காலிக உரைநடையில் சிலையடை அமையும் நடைத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தண்ணீர் குடி தயிர் குடம். இந்த 4 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா பரீட்சையில் 2 இல்லை 1 அட்டன் பண்ணலாம். 4ல் 1 தான் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 4 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம். வினா எத்தனை எப்படும் அவை யாவை. வரப்போகிறேன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம். இந்த போல்டாக கொடுத்துருக்கதெல்லாம் கேள்வி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சைடு கொடுத்துருக்கதெல்லாம் விடை. இதில் 4ல் ஏதாவது 2 பரீட்சையில் கேட்பாங்க, இதில் ஏதாவது 4 கேட்பாங்க. கேட்டு உங்களை அதுக்கான விடைகளை சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். வரப்போகிறேன் அப்படின்னம்னா இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன். இது நம்ம புக்கிலேயே எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது. இல்லாமல் இருக்கிறது, என் பையில் காசு இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் அதிகம், என் நண்பனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம். முன்னுக்கு பின், ராஜா எப்போதும் முன்னுக்கு பின் மிரனாகவே பேசுகிறான். மறக்க நினைக்கிறேன், என் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை மறக்க நினைக்கிறேன். அதுமாரி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி இது எல்லாத்துக்குமே புதுகை திருச்சி உதகை கோவை நாகை புதுகை வரிசையாக நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மணக்கோட்டை கண்ணும் கருத்தும் அள்ளி இரத்தல். இந்த மேலே இருக்கிற இது 5ல் 1 இல்லைன்னா இந்த 4ல் 1 கண்டிப்பாக 100% கேட்டுருவாங்க எக்ஸாமில். அதுமாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். தொடரினுடைய வகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8வது யூனிட்டில் 6வது யூனிட்டில் இருக்கிறது. 6வது யூனிட்டில் இருக்கிறத 4வதாக கேட்டிருக்கேன் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எதுவோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் வரிசையாக கொடுத்துருக்கேன். மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே 100% வரக்கூடியது. அழைப்பு மணி ஒலித்தது அந்த ஒரு பயிற்சி. சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்குது. ஆனால் 5வது யூனிட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 5வதாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே இதை தான் கொடுத்துருக்கணும், ஆனால் மேலே அதை கொடுத்துட்டு இது கீழே இதை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா பழமொழியை நிறைவு செய்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒப்பிட்டவரை விருந்தும் மருந்தும். இது கேள்வி, இது மட்டும்தான் கொடுப்பாங்க பரீட்சையில். இதை டேஸாக கொடுத்துருவாங்க. கீழே இருக்கிறத நீங்கள் எழுதணும். குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பது போல வினாத்தொடர் உருவாக்குக. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் மேலே இருக்கிறது கேள்வி தனித்தனியாக கொடுத்துருவாங்க கமா போட்டு. அந்த 2 வார்த்தையை சேர்த்து ஒரு புதிய சொற்களை உருவாக்கணும். பூவும் மணி 2 கொடுத்துருக்காங்க. இந்த பூ அப்படிங்கிறதும் இந்த மணிங்கிறதும் கொடுத்துருக்காங்கன்னா பூமணிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குறீங்க. மேகலை மணின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா மணிமேகலைங்கிற வார்த்தையை உருவாக்குறீங்க. இதேமாரி ஒரு 4 வார்த்தைகள் வந்து கூட நீங்கள் உருவாக்கணும். அடுத்து வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக. இயல் 1ல் பேஜ் நம்பர் 22ல் இருக்கிறது. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழுத்து வாருங்கள். காத்திருக்கிறார் அவரை இது 2ஐயும் சேர்த்து காத்திருக்கிறவரையும் மாற்றணும். இதுக்கு 2 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது. ஏன்னா 3 மார்க்கு நீங்கள் ஒன்று தான் அட்டன் பண்ணணும். செய்யலையும் சரி உரைநடையிலையும் சரி. அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது மேலேயே கொடுத்துருப்பேன். கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 31 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு 29 10 வினா கேட்டுருவாங்க.
அடுத்து சிறுவினா பொறுத்த வரைக்கும் 32லேருந்து 34 2 அட்டன் பண்ணுறதுக்கு 1 மனப்பாட பாடல் கேட்டுருவாங்க. பேலன்ஸ் 1 ஒவ்வொரு கேள்வி மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கதே 100% போதும். தமிழெண்ணெய் வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவன, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் 5 பயிர் வகைகளினுடைய பெயர்கள், தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழியும் பாங்கு, சோலைக்காற்று மின்விசிறி காற்று பேசிக்கொள்வது போல ஒரு உரையாடல், வைத்தியநாதபுரி குழந்தை முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலனுடன் செங்கீரை ஆடிய நாயத்தை விளக்குக. ஆக்சுவலாக இதுவே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க வேண்டியது. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தி. முதல் மழை விழுந்ததும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வருஷம் படிச்சுக்கோங்க. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா குறிப்பிடுகிறார். தலைநகரை காப்பும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இந்த 9 கேள்வி போதுமா அப்படின்னம்னா, இந்த 9 கேள்வி படிச்சிருந்தா செயலில் ஒரு 3 மார்க், உரைநடையில் ஒரு 3 மார்க், 100% உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 35லேருந்து 37 வரைக்கும் 2 3 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. வேளோடு நின்றான் இடுவன்றது போலும் கோளோடு நின்றான் இரவு, இக்குறளில் பயின்று வரும் அணி 1. தற்குறிப்பேற்றணியை சான்றோடன் விளக்குக 2. 2 போதும். ஏன்னா நமக்கு 4 கேட்டிருக்காங்க, நமக்கு பரீட்சையில் இருக்கக்கூடியது 3 தான். தற்குறிப்பேற்றணி, உவமை அணி, நிரல் நிறை அணி, இந்த 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் எழுத வேண்டிய ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் ஒரு 3 மார்க்குக்கு நீங்கள் அலையீட்டு வாய்ப்பாடு எப்படி எழுதுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அலையீட்டு வாய்ப்பாடு ஏன் சார் கொடுக்கல, மொட்டை மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. அலையீட்டு வாய்ப்பாடு புரிஞ்சு படிக்க வேண்டியது, கண்டிப்பாக புரிஞ்சு படித்து அதை எப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் மேலே கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுவே உங்களுக்கு போதுமானது. வினாவினுடைய வகைகள் 6, விடையினுடைய வகைகள் எத்தனை வகைப்படும் அவை நிரல் நிறை பொருள்கோள் அது 1. அப்படி இல்லை அப்படின்னம்னா ஆற்று நீர் பொருள்கோள், முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோளை சுட்டி விளக்குக, அந்த ஒரு கேள்வி. அப்படி இல்லைன்னா ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணம் தருக, இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோளினுடைய வகைகள், வினா எத்தனை எப்படும் அவை, விடை எத்தனை எப்படும் அவை. இந்த 4ல் 1 உங்களுக்கு இந்த அலையீட்டு வாய்ப்பாடுக்கு பதிலாக கேட்பாங்க, நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 38ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 5 மார்க் கொஸ்டின். முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்தி. ஆற்றுப்படுத்துதல் அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களையும் நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது, இன்றைய நிலையில் வலுகாட்டுதல் என்பது எவ்வாறு மாறி இருக்கிறது. இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு. சிலப்பதிகாரம் மறுவு பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக, இது 1. இந்த 4 படிச்சிருந்தீங்கன்னா 38 அட்டன் பண்ணலாம். அடுத்து 43, 44, 45 3 அட்டன் பண்ணுறதுக்கு. 43ல் உரைநடை, 44ல் விரிவானம், 45ல் பொதுக்கட்டுரை. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணுங்கிறது வரிசையாக கொடுத்துருக்கேன். 44 அட்டன் 43க்கு தமிழின் சொல்வளம் குறித்தும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் மேடை பேச்சிற்கான உரை. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக 2. 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி பிற மொழிகளில் கல்வி குறித்து என்ற தலைப்பில் வார இதழிற்கான நடுப்பக்க கட்டுரை தெரிவு செய்க 3. 44ஆம் நம்பர் கேள்வி உரைநடை நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு, அதாவது துணைப்பாட நெடுவினாக்கு புயலிலே ஒரு தோணி இடம்பெற்றுள்ள வர்ணனை தொடர், அன்னமையா கதை அவரின் செயலுக்கும் பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விளக்குக. அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸுடன் விண்வெளி பயணம், அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் 100% இந்த வட்டம் படிச்சுக்கோங்க. அடுத்தது 45 பொதுக்கட்டுரை எழுதுறதுக்கு சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை, விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் 2. ஸ்டீபன் ஹாக்கின் கேட்டாங்கன்னா விண்வெளி கல்பனா சாவ்லா கேட்க மாட்டாங்க, கல்பனா சாவ்லா கேட்டால் ஸ்டீபன் ஹாக்கின் கேட்க மாட்டாங்க. அதுமாதிரி உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலைத்திருவிழா சென்று வந்த நிகழ்வை தொகுத்து கட்டுரையாக்குக, இந்த வருஷம் 100% படிச்சுக்கோங்க. அதுமாதிரி சிறுசேமிப்பினுடைய தலைப்பு, ஏன்னா லாஸ்ட் இயர் நமக்கு வேறு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாலை பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் சிறுசேமிப்பு இல்லைன்னா உளவு தொழிலினுடைய சிறப்புகள் படிச்சுக்கோங்க. அடுத்து 12லேருந்து 15 வரைக்கும் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கக்கூடிய பாடல் வினா லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். அந்த பாடல் வினா இது எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 1 வேர்டும் உங்களுக்கு எல்லா யூனிட்டில் இருக்கக்கூடிய 1 வேர்டுமே இதில் லாஸ்ட் பேஜில் இருக்கும். அதான் சொல்லிட்டேன்ல, கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 46 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளையுமே இந்த கைடில் இருக்கும். இது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8072021998 பே பண்ணிட்டு ஜிபே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பண்ணிடுவேன்.
6வது யூனிட் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா 6வது யூனிட் கலைஞர் பற்றின பாடம் இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.